மேக்ஸ் டைம் யூடியூப் மாலை வணக்கம். 13/7/2024 டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்தது. அதில் நம்ம மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன கிளாஸில் சொன்னோம் 25 கொஸ்டின் மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எங்கெங்கே எந்தெந்த ஒரு டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போது அந்த கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கும்போது அளவியல் டாப்பிக்கில் நம்ம எடுக்கிறோம். ஏரியாவில் பரப்பில் பார்க்க போகிறோம். ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இது சிம்பிளான கொஸ்டின் தான். ஆரமாக கொடுத்துருந்தா எல்லோரும் நீங்கள் ஈஸியாக போட்டிருப்பீங்க. அது சுற்றளவில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லவோ தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. ஆரமும் சுற்றளவும் எல்லாம் ஒன்று தான். அது 5%. இப்போ 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பரப்புக்கு என்னன்னா ஒரே ஷார்ட்கட் ஃபார்முலா தான், ஒன்றுமே இல்லை. இது மாதிரி கேட்டாங்கன்னா 2x + x² / 100 அவ்வளோதான். எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ, குறையுதோ அதிகமாகுதோ அதை எடுத்துன்னு வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூ 5. அப்போ 5% தானே அதிகமாகுது, அதனால் 5ன்னு போட்டுறோம். அப்போது எக்ஸுக்கு 5ன்னு போட்டால் 5². அப்போது 2 பேருக்குன்னா 10 + 25/100. அப்போது 10 இப்போ நம்ம 100ஆல் டிவைட் பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணும்போது 25 100ஆல் டிவைட் பண்ணும்போது 0.25 வரும். அப்போ 10யும் 0.5யும் கூட்டினா 10.25% இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். இதுதான் சரி. இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் 11√3 அடி நீளமுடைய மூலவிட்டம் கொண்ட ஒரு கனசதுரத்தின் அறையின் கன அளவு என்ன? அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் வந்து ஏ வந்து 3993 ரூட் கன அடி, ஆப்ஷன் பி 2178 கன அடி, ஆப்ஷன் சி வந்து 2178 √3 கன அடி, ஆப்ஷன் டி வந்து 1331 கன அடி. இப்போது இது மாதிரி கொடுக்கும்போது மூலைவிட்டம் கொடுத்துட்டு கனசதுரத்தின் கன அளவு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மூலைவிட்டம் டினா டி கொடுத்துட்டா டி = A √3. அப்போ மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க டி 11√3 = A √3. இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சினா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். √3 கேன்சல். அப்போ ஏ = 11. ஏவோட ஒரு பக்கத்தோட அளவு கண்டுபிடிச்சிட்டோம். கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து A³. அப்போ A³ எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னது? ஏவோட வேல்யூ 11. அப்போ 11³ அப்போ 11 × 11 11ஓட க்யூப்னு இது மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். பார்த்துக்குங்க. 11 121. இன்னொரு 11 பண்ணும்போது 1331. அவ்வளோதாங்க வேல்யூ. ஆப்ஷன் டி தாங்க அதுக்கு சரியான ஆன்சரு இந்த சம்முக்கு. அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்த கொஷின், வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் புதிய வட்டத்தின் பரப்பு என்ன? அவ்வளோதாங்க. இப்போது வட்டத்தோட ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. அப்போனா வட்டத்தோட பரப்பளவு 66 சென்டிமீட்டர் வந்து அதிகரிக்கும். அப்போது வட்டத்தோட ஆரம் 1 சென்டிமீட்டர்னா என்னது? r+1. அடுத்தது பரப்பளவு என்ன சொல்கிறாங்க? இப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து πr². அப்போது பரப்பு 66 சென்டிமீட்டர் அதிகரிக்குதுன்னா πr² + 66 66. அப்போது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். πr+1² = πr² + 66. அப்படியே பாருங்கள். இப்போ r+1² ஃபார்முலானது a+b² ஃபார்முலா மாதிரி தான். πr² + 2r + 1 = πr² + 66. இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்படியே உள்ளே பெருக்கும்போது πr² + 2πr + π = πr² + 66. πr² πr² கேன்சல் ஆகிடும். அப்போ 2rπ + π + 66. அப்போ என்ன பண்ணுறோம்? π அண்ணாண்டு எடுத்துகிட்டு போகிறோம். 2πr அப்புறமா 66 - π. அப்போ என்ன பண்ணுறோம்? r மட்டும் வச்சுருக்கோம். கீழே டிவைடேட்டில் வந்து 66 ÷ 2π - π
டிவைடட் பை 2 பை கேன்சல் ஆகிடுது. அப்போ 66 டிவைடட் பை 2 இருக்குது. அப்போ பையோட வேல்யூ என்னதுங்க 22/7. அப்போ 66 அந்த 2 இன்ட்டு 22/7 மேலே வந்து 7 போய்டும். அப்போ 7 டிவைடட் பை 22 மைனஸ் 1/2. அப்போது இங்கே என்ன பண்ணுறோன்னா 2 வந்து அடிக்கிறோம் 66 33 முறை போகும். அடுத்தது 22 11வது வாய்ப்பாடு அடிக்கும்போது அப்போ 22 2 முறை போகும். அப்போ 33 3 முறை போகும். மைனஸ் 1/2. அப்போது 21 டிவைடட் பை 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் 21 மைனஸ் 1. இப்போ கீழே வந்து சமமாக 2 இருக்கிறதுனால 2 வச்சுருக்கோம். 21 மைனஸ் 1 டிவைடட் பை 2. அப்போ 21ல் 1 போச்சுன்னா 20/2 அடிச்சுன்னா எத்தனை முறை போகும் 10 முறை. அப்போது ஆரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ 10. அப்போ 10 கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி என்னது இதாக கூட ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்குன்னா அப்போது பை ஆர் + 1 ஹோல் ஸ்கொயர். ஆறு சப்ஸ்டியூட் பண்ணால் 10 + 1 அப்படின்னா அது 11. அப்போ 11 ஹோல் ஸ்கொயர் 22/7 இன்ட்டு 11 ஹோல் ஸ்கொயர். அப்போ 22 எப்படி எழுதலான்னா பிரித்து எழுதலாம் 2 இன்ட்டு 11. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி தான் எழுதிக்கணும். அப்போ அடிச்சுன்னு என்ன பண்ணோம் ஸ்கொயரு 11க்கு சேரும்போது 11 கியூப். அப்போ 2 டிவைடட் பை 7 11/3 இதாங்க ஆன்சரு. இது அளவியல் 3 சம்மு. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வேறு டாபிக் பார்க்குறோம். அடுத்த சம்மு எல்சியம் டாபிக். 3 எண்களின் எல்சியமானது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது HCF இருக்க இயலாது? ஆப்ஷன் ஏ வந்து 8, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி வந்து 24, ஆப்ஷன் டி வந்து 35. இப்போனா இது ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா எல்சிஎம்ஐ வந்து HCFால் வகுக்க முடியும். ஒரு நம்பர் எல்சிஎம் ஒரு நம்பரை HCFால் இன்னொரு நம்பரால் வகுக்க முடியும். அப்படி வகுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அது HCF. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கீழ்கண்ட நம்பரை வந்து எது வகுக்க இருக்க இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 120 8ஆல் டிவைட் பண்ணனா டிவைட் ஆகும். 12ஆல் பண்ணாலும் 120 டிவைட் ஆகும். அப்போது 120 24ஆல் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகும். ஆனால் இந்த 35ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகாது. அப்போது இதுதான் HCFாக இருக்க முடியாது. அதுதான் கான்செப்ட். எப்போதும் எல்சிஎம்ஐ HCFால் வகுக்க முடியும். அடுத்த கொஸ்டின். அடுத்த சம்மு. இது எல்சிஎம் டாபிக் தான். எல்சிஎம் HCF டாபிக். A = 2/2 + 3/3. B = 3² + 5³. C = 5² + 2³ எனில் HCF A², B³ + HCF B² C³ + HCF C² A³ இன் மதிப்பு என்ன? இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம HCF வந்து HCF தான் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே பவரில் இருக்கிறதுனால ஒரு சின்ன டெஃபினேஷன். HCFனா என்னென்னா குறைந்த அடுக்குகளை உடைய பொதுவான எண்களின் பெருக்கல் பலன்னு சொல்லலாம். HCF அதோட பவர் வந்து கம்மியாக இருக்கணும், காமனாக இருக்கணும், பொதுவாக இருக்கணும். ஒரு நம்பர் இங்கே 2 இருந்தால் 2 அந்த சைடும், இல்லைன்னா 3 இருந்தால் 3. அதனால தான் பொதுவான எண்களின் பெருக்கல் பலன். இப்போ ஃபஸ்ட்டு HCF A² B³ இப்போ நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்து இங்கே ஏ தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஆனால் இங்கே A² எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 3த்தையும் கூட்டணும், அவ்வளோதான். இப்போ இங்கே ஏ கொடுத்துருக்காங்க A2² + 3³ இப்போ A² B³ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2/4 + 3/6 3/6 + 5/9 வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் இந்த பவரில் வந்து கம்மியாகவும் இருக்கணும், பொதுவாகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு பொதுவாக என்னென்ன நம்பர் இருக்குது 2 3 இங்கேயும் 3 இருக்குது 5 இருக்குது. ஆனால் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது இது தான் 3 மட்டும்தான். அப்போ 3 அது அந்த பவரில் 1 மட்டும்தான் இருக்குது. அதனால் 6ன்னு போட்டுரும். அப்போ இதோட வேல்யூ 3/6. அடுத்தது HCF B² C³ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கண்டுபிடிக்கும்போது 3/4 + 5/6 5/6 +
2 பவர் 9. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு இதுக்கும் பவருக்கும் பார்க்கும்போது HCF என்னன்னா இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது 5 மட்டும்தான் காமன் ஆகுது. அப்போ 5 அதோட பவர் எது 6, அவ்வளோதான். இது ரெண்டுத்துலையும் இங்கே 6 இருக்கிறதுனால 6ன்னு போட்டுரும். சப்போஸ் இங்கே 6 இங்கே 5 பவர் 2ன்னு இருந்தால் குறைந்த அடுக்கு தான் எழுதணும். அப்போது 5 பவர் 2 தான் எழுதணும். ஆனால் இங்கே சமமாக 6 இருக்கிறதுனால 5 பவர் 6. அடுத்தது HCF C ஸ்கொயர் A பவர் 3. இது என்ன வேல்யூனா சப்ஸ்டியூட் பண்ணால் 5 பவர் 4 ப்ளஸ் 2 பவர் 6 2 பவர் 6 ப்ளஸ் 3 பவர் 9. இப்போ இது ரெண்டுத்துக்கு காமனாக கூடிய நம்பர் வந்து 2 மட்டும்தான். அப்போ 2 பவர் ரெண்டுமே பவரில் 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 பவர் 6. இப்போ இது மூணுத்தையும் கூட்டும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்துக்கிற ஆன்சர் தான் 3 பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6 ப்ளஸ் 5 பவர் 6. இதுதான் ஆன்சர். இது வந்து சிம்பிளான கொஷின் தான். அது கம்பல்சரி கேட்டுக்கிட்டே இருக்கான் எல்லா எக்ஸாம்லையும் பார்க்கும்போது. ஒரு வருஷத்துக்கு நடத்தக்கூடிய TNPSC எக்ஸாமில் ஏதாவது 2-3 எக்ஸாமில் இது மாதிரி மெத்தடில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் வந்து இதே எல்சிஎம் டாபிக் HCF தான். 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதி தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? இந்த கீழ்கிற 4 ஆப்ஷனில் இந்த 2 நம்பரை வகுத்துங்கன்னா இந்த சேம் நம்பர் ஏதோ ஒரு நம்பரை வகுக்கும்போது மீதி வந்து இந்த நம்பர் 1657 வகுக்கும்போது மீதி 6 கிடைக்குது. 2037 வகுக்கும்போது மீதி வந்து 5 கிடைக்குது. அப்போ இந்த கீழ்கிற எந்த நம்பர்னு பார்க்கணும். அதுக்கு இது மாதிரி வரும்போது மிகப்பெரிய அப்படி வரும்போது எந்த எண்ணுன்னு கேட்கும்போது HCF எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா முதல்ல வந்து மீதியை நம்ம கழிச்சிக்கிறோம். 1657லேருந்து 6 போயிடுச்சுன்னா 1651. அதனால் 2037 5 போயிடுச்சுன்னா 2032. இப்போ என்னன்னா இந்த 2 நம்பருக்கு HCF எடுக்கிறது எப்படின்னா நம்ம சின்ன டானாவத்தில் போட்டு பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அது மாதிரி பண்ணோம்னா இது வேறு மெத்தடில் பார்க்குறோம். இப்போ எது பெரிய நம்பரோ அதை உள்ளே போட்டு சின்ன நம்பரால் வகுக்கும்போது ஒரு முறை போகும். இப்போது 2032 1651 வகுத்துட்டு மீதி வந்து கிடைக்கிறது எவ்வளோன்னா 381. மறுபடியும் என்ன நம்பரை இந்த நம்பரால் 1651 டிவைட் பண்ணுறேன். அப்போ வகுக்கும்போது எத்தனை முறை போகுங்கன்னா 4 முறை போகும். 1524. அப்போது 1651லேருந்து 1524 கழிக்கும்போது 127 வருது. மறுபடியும் இந்த 127 எடுத்துகிட்டு போயிட்டு 381 டிவைட் பண்ணுறோம். அப்போ 381. அப்போ எத்தனை முறை போகும்னா 3 முறை. 3 × 127 பேருக்குன்னா 381 வரும். அப்போ இதை கழிக்கும்போது 0 கடைசியாக 0 வந்தால் கடைசியாக 0 வருதுன்னா அது 0 வந்துடுச்சுன்னா அதோடு நிறுத்திக்கணும். அந்த லாஸ்ட் எந்த நம்பரில் வகுத்தமோ அதுதான் ஆன்சர் 127. அப்போ 127 எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது 127 ஆப்ஷன் சியாக இருக்குது. இது இந்த கணக்கு வந்து RS அகர்வால் இது ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஷின் தான். இந்த கொஷின் RS அகர்வால் புக்கில் தான் இருக்குது. இது ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சம்மு இதே HCF டாப்பிக்கில் அடுத்த சம்மு பார்க்க போகிறோம். அடுத்த சம்மு வந்து பார்க்க போகிறோம். அதே HCF டாபிக் தான். 1356 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்? கீழே ஆப்ஷன் ஏ வந்து 64 124 186 260. இப்போ என்ன பண்ணுற ஏதோ ஒரு நம்பரை இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணும்போது 3க்கும் சேமாக வந்து மீதி வந்து 112 கிடைக்கிது. அப்போது அதோடைய HCF என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ HCFனா முதல்ல மீதியை வந்து நம்ம கழிச்சிக்க போகிறோம். 1356 -12 1868 -12 2764 -12 கழிச்சா HCF கண்டுபிடிக்கணும். இந்த நம்பருக்கு 1344, 1856, 2752 இந்த 3 நம்பர். போன சம்மு நம்ம பார்த்தது வந்து 2 நம்பர் கொடுத்தோம், கண்டுபிடிச்சிட்டோம். இந்த முறை வந்து 3 நம்பர் வருது. 3த்துக்கு எப்படி கண்டுபிடிக்குன்னா உங்கள் இஷ்டம் தான். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம், எது ஒன்றாலும் மாற்றி எடுத்துக்கலாம். அதே மெத்தடு தான், போன சம் போட்ட மெத்தடே தான் இந்த சம்முக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 1856 எடுக்கிறேன். சின்ன நம்பர்னு தான் 1344 டிவைட் பண்ணும்போது ஒரு முறை போகும், மீதி 512 கிடைக்கும். மறுபடியும் இதே
44 512 வகுக்கிறேன். அது வகுத்தா 320 கிடைக்கும். மறுபடியும் 512 320 வகுத்தா 192 கிடைக்கும். மறுபடியும் 192 320 வகுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 128 கிடைக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இந்த 192 128 டிவைட் பண்ணும்போது 64 கிடைக்குது. மறுபடியும் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்புறம் 128 64 டிவைட் பண்ணலாம். எப்போ 2 முறை போகும். அப்போ 0 கடைசியாக 0 வந்துச்சு. அப்போ ஆன்சர் என்ன வருது? எந்த நம்பரால் வகுக்கிறோமோ லாஸ்ட்டாக அதுதான் ஆன்சர் 64. அப்போ ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. அது ஆப்ஷன் ஏ தான் வந்து 64. இப்போ இந்த சம்மும் வந்து ஆர்எஸ் அகர்வாலில் இதே சம்மு இருக்குது. இதே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல அவன் 64 தான் வச்சுக்கிறான். ஆப்ஷன் கூட மாற்றி கொடுக்கல. ஆனால் சம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துறான். இங்கே மீதி நம்ம இப்போ 12 கொடுத்துக்கிறோம். அவன் மீதி வந்து அங்கே 10ன்னு கொடுத்து இந்த சம்மு போட்டிருக்கான். ஆனால் இதே ஆன்சர் தான் வருது 64. ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான் இந்த 2 சம்மும் வந்திருக்கு. அடுத்த சம் வந்து பார்க்க போகிறோம்.